லோன் கட்டுவீங்க எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் அது இல்ல சார் இப்போ இடத்துல வந்து அதான் சார் நீங்க ஒரு வருஷமா மாத்துங்க. இல்ல இடத்தை நீங்க சூரிட்டி தரேன். இடத்தை விற்கிறனால அவரு தான் இடத்தை விற்கிறதா சார்? அவர் வித்தாலும் சரி, யார் வித்தாலும் சரி, அவரே வித்தாலும் சரி, ஒரு வருஷமா மாத்துங்க. டைம் டியூரேஷன் ஏன் சார் என்னைய மட்டும் வீடியோ எடுத்து வைக்கலாம்? என்ன காரணம்? என்னைய தான் எடுக்கிறாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி எடுக்கிறீங்க. இது வந்து ஒரு இதாவது ஒரு கன்ஃபியூஷன். இல்ல கன்ஃபியூஷனை நீங்க எழுதி வாங்கும்போது வாங்குனீங்க. நான் பேசுறதுனா எதுக்கு ரெக்கார்ட் ஆகும்? என்ன அவசியம்? இல்ல எதனால டியூரேஷனை பத்தி பிரச்சனை இல்ல. சார் என்ன சார் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. எனக்கு நீங்க 3 months ஒரு 1 year 6 month போடுங்க. அவ்வளவுதான் சார் 6 month இல்ல. நீங்க நான் சூரிட்டி தரணும் அப்படின்னாக்க எனக்கு எதிர்பார்க்கறாங்கல்ல. நான் ஓடிடுவேன், தலைமறைவாயிருவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். இது பொதுவா சொன்ன வார்த்தை. அதனால நீங்க ஒரு நான் என்னதான் சொன்னேன்? 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் அதற்கு உட்பட்ட அப்படின்னு போடுவோம். இல்ல இது வந்து லோன் நான் கட்டேன்னு சொல்லிட்டேன் சார். இவருக்கு லோன் அர்ஜென்ட்டா பணம் தேவை. இவர் பிசினஸ்க்கு வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. இவருக்கு இந்த இதுல இருந்து பணம் வராது. ஊர்ல இருக்க கிராமத்துல வித்து பணம் தான் வராது. 2 வருஷம் ஆகும். இந்த இதுல இருந்து அவருக்கு பங்கு இல்ல. அப்ப என்ன பண்றது? வித்தா தான் அவர் தொழிலை தொடங்க முடியும். நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணட்டும் சார். இது வந்து சார் ஒரு வாரம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார் நீ கேட்கணும்டாப்பா. கேட்காம நீ உனக்கு வேண்டியது நீ கேட்கணும். எனக்கு வேண்டியதா நான் கேட்கணும். நீங்களும் உனக்கு சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லணும்? சொல்லிட்டு 3 மாசம் இப்போ 1 வருஷம்னா என்ன பண்றது? இப்ப அவருக்கு பணம் வேணும் சார். கேட்டதுனால அவருக்கு பணம் வேணும் சார். ஐயா ஒரே ஒரு சூரிட்டி என்கிட்ட கேட்கறதுனால சூரிட்டி இல்லைன்னா நீங்க சூரிட்டி இல்ல லைபிலிட்டி வந்து அப்பா பேர்ல இருந்தா பரவாயில்ல. சார் பிசினஸ் மேல லோனுக்கு லைபிலிட்டி வேணும். அவ்வளவுதான். சார் லைபிலிட்டி சொத்து கொடுத்துருக்குது. ஒரு சொத்தை கொடுத்து நான் விற்க முடியாது. அடமானம் வைக்க முடியாது. நாசம் ஆக முடியாது. ஒரு 2 செக் லீஃப் தான் அப்பாவோட கொடுக்குறாங்க. இது எதுக்கு ஒரு இஷ்யூவா நம்ம பேசிட்டு சார் கிடக்குறோம்? இஷ்யூ இல்ல சார். அது இஷ்யூ ஆகும் சார். ஆக்குவாங்க சார். ஆக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும். அதனால நீங்க அதுல 1 வருஷம் போடுங்க டைம். யாருமே இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க ஏதோ நடந்துனால ஒரு வருஷம் கூட அப்படி திரும்பி அதுக்குள்ள ஓடிடுங்க. பெரிய இதெல்லாம் கிடையாது. நாளைக்கே இடம் விட்டுட்டாலும் நான் அதை பத்தி பேச போறது இல்ல. ஏன் 1 வருஷம் சார் வாய் வார்த்தைகளுக்கு நம்பிக்கை இல்ல. யாரும் யாரையும் நம்ப தயாரா இல்ல சார். 3 மாசத்துல இடம் விட்டுருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல சார். 1 வருஷம் போடுங்க சார். அவ்வளவுதான். எனக்கு வாய் வார்த்தை நம்பிக்கை இல்ல சார். இல்ல நீங்க வித்துறீங்களா? ஒரு பேசிதான் நம்ம உங்ககிட்ட கேட்டுதான் இல்ல வித்துருவீங்களா? மாத்த கூடாது. அவர் வித்துருவாரு விடுங்க. அது நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் இப்போ என்ன 2 செக் கேக்குறாங்க. அவருக்கு உங்க பேர்ல உங்க கடையை வந்து க்ளோஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா உங்க பேர்ல செக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனா கடை மேல வாங்கின லோனுக்கு ஒரு சூரிட்டி கொடுக்கிறதுக்கு செக் நாளைக்கே போட முடியும். டேட் போட்டு கொடு. அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நான் செக் போட முடியும். அது சூரிட்டி தானே போட முடியும். அது பிசினஸ் மேல போடுங்க. 3 months டேட் போட்டு கொடுங்க. 3 months டேட் போட்டு 3 months டேட் போட்டு கொடுங்க. அந்த இது வரைக்கும் அது ஒண்ணும் அப்பா வந்து உங்களை ஒண்ணும் பண்ணிட போறது இல்ல. அவரும் ஒண்ணும் பண்ண போறது சார். வித்தா எல்லாமே முடிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். வித்தாவே பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. சார் நாளைக்கே நீங்க வித்துட்டீங்க. வரல. சப்போஸ் விக்க முடியல. விக்கமல எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அன்னைக்கு திருப்பி எல்லாம் உட்கார்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். விக்க முடியலன்னா இருக்கு அந்த அதாவது 3 மாதத்துக்கு சார் நான் எந்த வித பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். 3 மாதத்துக்கு பிரச்சனை நடக்காவிட்டா அது கண்டென்ட்ல ஏதோ பண்ணிடுவோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதான் 3 மாதத்துக்குள்ள அந்த பர்టిక్యులர் லேண்ட் விற்க முடியலன்னா மீண்டும் அவகாசம் அளித்து ஒரு காலத்துக்கு குறிப்பிடலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா முன்னாடி போட்டா அதுக்கு வேலையே கிடையாது. சார் சார் அந்த இடம் விற்கிற வரைக்கும் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். செக் வச்சு நான் கேஸ் போட மாட்டோம். எழுதுங்க சார். இப்ப நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம்ல. அவர் வாக்குறுதி கொடுக்குற நம்புறீங்களா? நாங்க கொடுக்குற வாக்குறுதி நம்புங்க. கொடுக்குறாரு. அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. ஐயா தேவையில்லாம பேசினா இங்க தேவையில்லாம வேற பிரச்சனை ஆகும். என்ன கேவலமான பிரச்சனை என்னது இது? அப்ப நான் கேவலமா? சஞ்சய் பொண்ணு போட்டா அவங்க கேவலம்னா எங்களுக்கு கேவலமா அப்ப? அவர் யாரையுமே நாங்க சொல்லல. நான் சொல்றேன் கேவலமான அந்த மாதிரி புத்தியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி செக்க வச்சு ஏதோ பண்ணுவாங்கன்னு சொல்லுதா? யாரையும் நான் சொல்லல. புரியுதா உங்களுக்கு அந்த வேர்டு? யாரையும் நாங்க சொல்லல. சும்மா
கன்க்ளூஷன் போகணும். சரி அவ்வளவுதாங்க. இப்போ கன்க்ளூஷன் நம்ம வாய் எடுத்துட்டு எல்லாம் பேசிடக்கூடாது ஐயா. சார் அதையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க. செக் நம்பரோட சேர்த்து டேட் போட்டு எழுதி அந்த க்ளோஸ் பண்ணுங்க. சாதனா அதாவது வந்து என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதான் நான் போறேன். என்னால முடியல. தாங்க முடியல. அறந்தாங்கி இடம் வந்து இரு எல்லாருக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். முடியல எனக்கு. பேசக்கூடாது. வெளில போ. மாத்திரை போட்டு சுடுதண்ணி கொடுங்க. நீங்க அங்க இருங்க. அங்க போய் நீங்க அதை சொன்ன வேலை செய்யுங்க. நீங்க யாரும் முடிக்க அதை நான் பார்த்துக்கிறேன். பாருங்க. செக் வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னா சரி, என்ன இப்போ பண்ணுவாங்க? அறந்தாங்கி இடம் 3 மாதத்துக்குள் விற்பனை முடிவு செய்திருக்கிறோம். ஒருவேளை இதுக்கான கால அளவு அதையும் நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக நான் இந்த காசோலையை நான் வந்து உத்தரவாதமாக அவர் அப்பா இருந்து கொடுத்துறேன்னு சொல்லி இதில் ஒன்றும் இல்லை. அவர் வச்சுட்டு இவர் ஒன்றும் பண்ணுறது ஒரு இது என்ன ஒரு ஒரு ரூல்ஸ்னா ஒரு மாதிரி எல்லாருக்கும் தான் வரும். அது நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு நீங்களே எடுங்க. நீங்க ஏதோ பேசினா தான் எடுக்குதுங்க. பேசும்போது எடுங்க. அவர்கள் மட்டும் தான் எனக்கு பேசும்போது நான் என்ன பேசுறேன்னா அதை எடுங்க. கால அவகாசத்துக்குள் இடம் வைக்கப்படாத பட்சத்தில் விற்பனை காசோலை மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவ்வளோதான். கால அளவின்படி விற்பனை நடைபெறாத பட்சத்தில் ஏன்னா கண்ணால பார்த்தேன் சார். பார்த்துட்டேன் ஐயா. நடைபெறாத பட்சத்தில் சார் எல்லாத்தையும் டேர்ம்ஸ்ல கொண்டு வர முடியாது சார். அப்புறம் எதுக்கு அந்த செக்யூரிட்டி வாங்குறது? செக்யூரிட்டினா என்னது? அறந்தாங்கி இடம் விற்பனை செய்வதற்கு கால அவகாசப்படி விற்பனை நடைபெறாத பட்சத்தில் மீண்டும் கால அவகாசம் அளிக்கப்படும். அதற்காக நடைபெறாத பட்சத்தில் மீண்டும் கால அவகாசம் அளிக்கப்படும். தான் வந்து எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி தனக்கு தான் ஆண்டவன் அப்படிதான் என் ஆயா பத்து போட்டு போயிட்டா. அதை தனியா போய் பேசணும். எனக்கு இப்ப பொது இடத்துல பேசக்கூடாது. என்னைய பத்தி நான் துரோகி, என்ன குடும்பத்தை நாசம் பண்ணவன், சொத்தை அடிச்சவன் எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கடந்து தான் போயிட்டு இருக்கிறேன். என்னென்ன பேசினாங்கன்னு இவ்வளவு காலம் நீங்க எட்டி இருக்கோம். எனக்கு ஒட்டு கேட்கற புத்தி இல்ல. நீ போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பாரு, கேக்குதா இல்லையான்னு பாரு. ஒட்டு கேட்கறான். தேவையில்லாத வார்த்தை தானே. கேவலமான புத்தி. ஒட்டு கேட்கறது டேட் போட்டு நம்மளோட அறந்தாங்கி இடம் விற்பனை செய்வதற்கு கால அவகாசம் நடைபெறாத பட்சத்தில் மீண்டும் கால அவகாசம் அளிக்கப்படும். மேலும் சரவணனாகிய நான் 2 காசோலைகளை என்னுடைய தந்தை பெயரில் அளிக்கிறேன். எந்த காசோலை? செக் நம்பரோட எழுதுங்க. செக் நம்பரோட எழுதுங்க. எந்த காசோலை எழுதுங்க, அதோட மென்ஷன் பண்ணுங்க. 2 காசோலைகளை என்னுடைய தந்தை பெயரில் தான் அளிக்கிறேன். அவரு அப்பா பேர்ல இல்ல சார், கடை பிசினஸ் பேர்ல அப்பா பேர்ல கொடுக்க முடியாது. அதான் அவருனா அவர் தானே சார், பிசினஸ். அவர்னா கடை செக் வந்து நேம் வந்து நம்ம விட்டு ரைஸ் அன்னிகா அங்காடிங்கிற பேர்ல தான் கொடுக்கணும். சரி, அப்படியே கொடுத்தோம். தந்தை அந்த பொண்ணு தான் லோன் செட் பண்ணுவீங்க. அப்படியே பர்சனலா கொடுத்து ஸ்டேட் பேங்க்ல போடுறாங்க. கிளைம் பண்ண முடியாது. கடை பெயரில் கடை பெயரில் அளிக்கிறேன். அதானே கான்செப்டே அதானே. இங்க பாருங்க, நீங்க மைய புள்ளி பிரச்சனை என்னன்னா கடை மேல லோன் இருக்க கூடாதுங்கறத மெயின் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்லி சொல்றேன். கடை பேர் தான் போட்டேன். தந்தை பெயரில் உள்ள கடை பெயர். கடை தான் இப்ப அவருக்கு போயிடுச்சு சார். கடை பேர்ல லோன் எடுத்தானா இத சொல்றது தவறு யாரு? ரெண்டும் ஒண்ணுதான் சார். கடை நான் ஒண்ணுதான், அவரு அதுதான். இப்ப நான் வந்து கடை பேர் இப்ப சொல்ல மாட்டீங்களா? இப்ப கூட உங்களுக்கு வாய் வராதா? இப்ப கூட வாய் வருமா வராதா? ஏன்டா பேசி நாசம் பண்றீங்க? இப்ப கூட வாய் வருமா வராதா? இப்பதானே என் பேர்ல சரிப்பா, அந்த செக் என்ன பாருங்க. இந்த செக் சார் அவர்கிட்ட இருந்து 2 அத நான் கேட்க கூடாதுன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி, விடுங்க. யாரும் கேட்கறதுக்கு இல்ல. அவர் பேர்ல தரே நான் கேட்க கூடாதுன்னா அப்பா சொத்தை எடுத்து பிரிக்கிறதுக்கு அப்பாவுக்கு இல்லன்னு சொல்லுங்க. பேசிட்டாரு. கடைக்கு அத சொல்லுங்க. அப்புறம் பேசவே இல்ல அவரு. இப்பதான் வந்துருக்கேன். யோசிச்சு பாருங்க. கடையை 4 நாள் கட்டி காவந்து பண்ணவன் கேட்க கூடாதான்.
எப்படி சரி சரி அத இப்ப கேட்கணும்ல அப்பதானே கடையை பாத்துட்டான் ஒரே 90% இன்னைக்கு ஒரு கடை போகுது இடம் விற்க தான் போறோம், கடனை கட்ட தான் போறோம், ரிலீஸ் ஆக தான் போறோம். இப்ப அந்த செக்கை வந்து ஒரு உத்தரவாதமா நம்ம வந்து ஒரு பொதுவான இதுல சொல்றோம். சரி அவ்வளவுதான். 2 செக் லீஃப் கொடுப்பா, அது வரைக்கும் நம்ம நம்பரை போட்டு அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் சார், முடிஞ்சுச்சு சார். மற்ற விவகாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது கையெழுத்து போடுங்க சார், எழுதுங்க. இப்படிக்கு போட்டு கையெழுத்து வாங்கி நான் அவங்க கொடுப்பா. இன்னொரு தான் அவ்வளவுதான். அது முடிஞ்சது நீங்க கையில வாங்குங்க சார். சார் உங்க பேர் என்ன? நீங்க முடிஞ்ச விஷயத்தை வந்து கையில வாங்குங்க. கடை பெயரால் அழிக்கிறேன். இது என்ன தெரியும்? ஆமா. இப்போ இது என்னன்னா சார் கடை பிசினஸ் லோன் வந்து கடை பேர்ல போடல சார். சொத்து அடமான கடனை அப்பா பேர்ல அவர் பேர்ல தான் போட்டுருது. அவர் பேர்ல தான் செக் தருவார், கடை பேர்ல தர முடியாது. அப்புறம் ஏன் கடை அக்கௌண்ட்டுக்கு சார் பணம் வந்தது? சார் கடை அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தா என்ன சார் அர்த்தம்? என்னால முடியலப்பா. திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று நோண்டிட்டேன்னா நான் கிளம்புறேன்ப்பா. முடியலப்பா என்னால. இப்ப கடை அக்கௌண்ட்ல கடை பேர்ல உள்ள அக்கௌண்ட்ல நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். அப்பா நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். கடை பேர்ல உள்ள அக்கௌண்ட்ல பணம் வாங்கல இல்ல, ரைட்டா? கடை அக்கௌண்ட் நாளைக்கு நான் போய் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல உள்ள அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ரைட்டா? கரண்ட் அக்கௌண்ட் நான் தான் திறந்தேன். இவர் திறக்கத்தை சொல்லல. நான் கடை அபிஷியல் பிசினஸ் ஆகணும், ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கி அபிஷியல் கரண்ட் அக்கௌண்ட் பிசினஸ் ஓப்பன் பண்ணேன். நாளைக்கு அவர் கூட்டு போய் நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவர் பேர்ல கொடுக்க சொல்லுங்க செக். நான் கடை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ பாஸ் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். இல்ல ஒரு கொஞ்சமாவது லாஜிக்கா பேசணும்ல. கடை இல்ல வேணாம், நீ ஏன் கத்துற? நாளைக்கு க்ளோஸ் பண்ணு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அது வர பிரச்சனை அவர் பாத்துப்பாரு. அப்புறம் என்ன? அப்பா பாத்துப்பாரு. நான் அவருக்கு மூலமா தொடங்கி வச்சுதான் நான் க்ளோஸ் பண்ணிட்டு பாரு. அவர் தனிச்சா முடிவு எடுத்து என்ன செய்யட்டும். நீ அந்த பேசுறதுக்காக உங்க பேர்லயே வாங்கி அப்பா பேர்ல போட்டுங்க சார். நான் கடை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீ க்ளோஸ் பண்ணா நான் வருவேன், உங்க கூட க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்றேன். நாளைக்கு பேங்க்ல ஃபுல் டிஎம்பி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். கரண்ட் அக்கௌண்ட் அது எழுதிடுங்க சார். கரண்ட் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சுந்தரம் உருவாக்கி டிஎம்பி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. திரு லட்சுமணன் அவர் பேர்ல செக் எழுதி கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு காலையில இருந்து கையெழுத்து போடணும். முதல்ல ஏதாவது ஒண்ணு யோசிச்சு போனா சைன் பண்ணி கிளம்புனா அதுல அந்த கையெழுத்து வாங்கிக்கலாம் சார். செக் நம்பர் போடாம அந்த ஸ்டாம்ப் எழுதி வாங்க. கொடுக்குறேன்ட்டாரு சார் செக் நம்பர் போடுங்க முதல்ல. அஞ்சு பா. அப்ப அது போடாம எப்படி நான் இன்கம்ப்ளீட்டா கையெழுத்து போடுறேன்? நான் கையெழுத்து போட மாட்டேன். சரி, அது நீங்க செக் வந்து போடுங்க. செக் ரெண்டு குத்துறோங்க சார். நாங்க இதுக்கு முன்னாடி முடிச்சிடுங்க சார். ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள பேசி சண்டையாக்கி மறுபடியும் நான் ஃபர்தரா யார் மூஞ்சையும் பேசுறதுக்கு பேப்பர்ல கை வைக்கிறது இல்ல. ஜெராக்ஸ் எடுத்து கையோட எடுத்து எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருங்க சார். அவ்வளவுதான். எல்லாரும் காப்பி கொடுத்துருங்க சார். நடக்க போறதான் சொல்ல போறோம். நடக்காத ஒண்ணும் பேச சார் போறோம். ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இந்த மாதிரி பேசி எதுவும் நடக்கல. சொல்லுவாங்க நீங்க கையெழுத்து போட்டு வாங்க. எடுத்து வாங்குங்க. நல்லா முடிச்சாச்சு சார். ரெண்டு செக்லின் புத்தகம் நான் அட்டாச் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். கொடுங்க. மேட்டர் முடிங்க. அவ்வளவுதான். இதையே பேசி நம்ம வந்து திரும்பியும் எங்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ திருப்பி அதே இடத்துல வந்து நிக்கிறோம். கருத்து பரிமாறிக்கிறது கருத்து பரிமாறிக்கிறதுல தப்பு கிடையாது. நடக்கதாங்க செய்யலாம். இந்த அளவு சுமூத்தா நடந்தது சந்தோஷப்படணும். ஆனா எனக்கு ரொம்ப கவலையா வருத்தமா இருக்குது. இவருக்கும் வருத்தமா இருக்குது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உருவாக்கி பார்த்து இந்த குடும்பம் நல்லா வரணுங்கிறதுக்காக இவ்வளவு அரும்பாடுபட்டு செஞ்சது கையெழுத்து முடிட்டு பேசிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதி வெயிட் பண்றேன். வரட்டும் முடியும் வந்து கூட போடு. மொத்தமே ஒரே டாக்குமெண்ட் சார். 1 of 2 அந்த மாதிரி பேஜ் நம்பர் சார். பேஜ் நம்பர் போட்டுருக்கோம். பாக பிரிவினை பத்திரம் அது கால அளவு. ரெண்டாவது வந்து டைம் லிமிட் சார். அது ரைட் சார். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் டோட்டல் எத்தனையோ 1 of 6, 2 of 6, 3 of 6 பேஜ் நம்பர் போடுங்க. பேஜ் நம்பர் போட்டுருக்கோம். 1 2 3
டோட்டல் பேஜஸ் தெரியல, ஒரு பேஜ் விடுபட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல இது வந்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஓவரால் தான். இன்னும் இதை பக்காவா டாக்குமெண்டேஷன் ஆகும். இப்போ இதை நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்து ரெடி பண்ணிடுறீங்களா? இது வந்து எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனை இதை நீங்க லீகல் டாக்குமெண்ட் எடுத்து ஆமா இப்போ அப்படி பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து இதுல போட்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல கொண்டாந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட நீங்க கரெக்டா போகணும். சொத்து விவரம் ஓவராலா தான் எழுதிருக்கேன். அனந்தாங்கில் உள்ள பிளாட் சர்வே நம்பர், அதனுடைய எக்ஸ்டென்ட், ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வரணும். அதே மாதிரி தாமரை ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரணும். அதே மாதிரி வயலுக்கு ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வயலுக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம 1 ஏக்கர் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா 1 ஏக்கருக்கு தான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. மத்த ஏக்கருக்கு இந்த டீடைல்ஸ்லாம் வந்து தான் லீகல் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ண முடியும். இட்ஸ் an oral டாக்குமெண்ட் அவ்வளவுதான். இது வந்து நம்ம பாகப்பிரிவிலே நம்ம பண்ணிக்கிட்டோம். இது என்ன அபிஷியலா கொண்டு போய் பண்ணி திருப்பி எல்லாருக்கும் கையெழுத்து வாங்கணும். பிசினஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இல்ல. ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும். இப்போ தாம்பரம் வீடுனா கிழக்கு மேற்கு ஷெட்யூல் அது வந்து அந்த இது போடணும். அதே மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சொத்து விவரம் வரணும். வந்தாதான் நம்ம வந்து அபிஷியலா இது வந்து ஒரு பாகப்பிரிவினை பத்திரமா நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அதுல கையெழுத்து வாங்கணும் பாருங்க. அது ரிஜிஸ்டர் டாக்குமெண்டா கூட பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீ 1 வருஷம் கழிச்சு நீ வந்து உங்களுக்கு வேண்டிய பணத்தை வாங்கி நீ உங்களோட தொழிலை தொடங்கிட்ட. அவங்க எப்போ விட்டு கொடுக்குறாங்க அப்போ தான் உனக்கான சேர் வரும். ஒன்றும் வரும். அதெல்லாம் பேசியாச்சு. அடுத்த 2 மாதத்துக்கு அடுத்த மாதம் முடிச்சு. அவர் விற்க மாட்டேன்னு சொன்னால் அவர் விற்க மாட்டேன், எனக்கு வந்து 1 கோடிக்கு தான் விற்பேன், நான் 1 கோடிக்கு தான் வந்து விற்பேன் அப்படின்னு அப்பா என்ன எனக்கு 1 கோடி நீ வந்து 80 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிக்கிற. அவர் வந்து நான் 1 கோடி ரூபாய்க்கு வந்தால் தான் எனக்கு விற்பேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவார்? 1.5 கோடிக்கு போகுது. நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? அது இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏற்கனவே நடந்த விஷயம். இதேதான் சரண கல்யாணத்தப்போ நடந்தது. அப்படிதான், அதனால தான் நிற்காம போனது. இப்போ எதுக்கு இப்போ 3 மாசம் வருது? நீ ஒரு 5 நிமிஷம் அமைதியா இரு. கையெழுத்து வாங்க வரைக்கும் 5 நிமிஷம் அமைதியா இரு. 4 வாட்டி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. வா அப்புறம் அதை கேட்டு திருப்பி வந்து கொஞ்சம் நாங்க ஆடுறது. நீ அமைதியா இருடா. நீ அன்னைக்கு வந்து காட்டுக்கதை கத்திட்டே ஓட்டிட்டு நைட்ல நான் எதுக்கு பேச மாட்டேன். எல்லாம் அமைதியா இருங்க. அவ்வளவுதான். ஸ்மைல் ப்ளீஸ். என் போன்